அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஏரியா ஆஸ் அ ரீஜியன் யூசிங் சிங்கிள் இன்டகிரேஷன். ஸோ நம்ம ஏரியா ஃபைன் பண்ணுறோம், பட் சிங்கிள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது அப்பர் கர்வ், ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது லோவர் கர்வ். ஓகேங்களா? ஸோ முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க சார். ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுத்துருக்கோம். ஸோ கிளியர்லி இது என்ன சார்னா ஒரு பேராபோலா தான். கிளியர்லி இது ஒரு பேராபோலா. ஸோ இது எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன போட்டிருக்கோம், ஒய்ன்னு போடுறோம். அப்போ ஒய்ன்னு போடுறதுனால கரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக கரு ஓப்பன் ஆன் தி டாப்பாக இருக்கணும், இல்லை ஓப்பன் ஆன் தி பாட்டமாக இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கோமான்னு பார்க்கணும். எக்ஸுக்கு நெகட்டிவ் சைன் கொடுக்கல சார், பாசிட்டிவ் சைன் தான் கொடுத்துருக்கோம். கான்ஸ்டன்ட்டை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க மாட்டோம். எக்ஸுக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்தனால என்ன சார் ஆகணும், ஓப்பன் ஆன் தி டாப் தான். அப்போ செகண்ட் ஒன்னுக்கு பாசிபிள் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் தான். அதாவது கர்வ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஓப்பனில் தான் இருக்கும். தென் இந்த கர்வு எக்ஸ் ஆக்சிஸை எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சிஸை எந்த இடத்துல மீட் பண்ணுது, அதுக்காக என்ன சார் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்ஸோட ஈக்குவேஷன் என்ன சார், ஒய் ஈக்குவல்ஸ் டு 0. எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டு 0 அண்ட் கொடுத்துக்கூடிய கர்வ் என்ன சார், ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 இதில் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 கிடைக்கும். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல்ஸ் டு 0, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு பிளஸ் 4, இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ பிளஸ் 2 அண்ட் மைனஸ் 2 அந்த ரேஞ்சில் தான் என்ன ஆகுதுங்க, பேராபோலா பிளே ஆகுது. சப்போஸ் நம்ம இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன், கன்வீனியன்ட்டுக்காக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 2, அப்போ மைனஸ் 2ன்ற இந்த இடத்துலையும் பிளஸ் 2ன்ற இந்த இடத்துலையும் கிராஸ் ஆகுது இல்லைங்களா? மிட் வேல்யூ வேணா நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ், இது பார்த்தீங்கன்னா இது ஒய் ஆக்சிஸ். அப்போ இதே கர்வு, இதே பேராபோலா ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்போ ஒய் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணி ஆகும் இல்லைங்களா? ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணி ஆகும். அப்போ ஒய் ஆக்சிஸில் எங்கே சார் கட் பண்ணுறது, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன சார், எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பேராபோலோட ஈக்குவேஷன் என்ன சார், ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும் சரிங்களா? ஏன்னா ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுறக்கூடிய ஈக்குவேஷன் நேம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பேராபோலா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதில் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸுக்கு 0 போட்டால் 0 மைனஸ் 4 கிடைக்கும். அப்போ ஒய்க்கு என்ன சார் வேல்யூ கிடைக்கும், மைனஸ் 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது என்ன சார், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒய் ஆக்சிஸ். எங்க சார் டச் ஆகுது, மைனஸ் 4ல தான் டச் ஆகுது. மேபி மைனஸ் 4 நான் இந்த பாயிண்டா நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ பேராபோலா நம்ம என்ன சார் சொன்னா, ஓப்பன் ஆன் தி டாப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ இந்த கான்கேவ் டவுன் சொல்லுவோம். இது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டென்டேட்டிவாக நான் படத்தை வரைஞ்சிருக்கேன். சப்போஸ் கிராஃபிக்கல் டூல் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக கூட நீங்கள் வரையலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பேராபோலா. ஓகேங்களா? ஓகே ஃபைன். என்ன சார் சொல்கிறோம், பேராபோலா அண்டு எக்ஸ் ஆக்சிஸ். பேராபோலா ஆஸ் வெல் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இதுதானே சார், இதுதான் சார் எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு. அப்போ தேவையான ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ஃபுல்லாக வந்திருக்கு நமக்கு சரிங்களா? இதை வேணும் நம்ம கன்வென்ட்டுக்காக ஒரு டைம் வேணால் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துருக்குங்களா, நம்ம கன்வென்ட்டுக்காக சும்மா ஒரு டென்டேட்டிவாக படத்தை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பேராபோலோட ஈக்குவேஷன் என்ன சார், ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. மேலே இருக்கக்கூடிய கர்வ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2, எக்ஸில் மைனஸ் 2. தென் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸில் ப்ளஸ் 2. அதாவது இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸில் மைனஸ் 2, ஒயில் 0. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2, எக்ஸில் ப்ளஸ் 2 பட் ஒயில் 0. ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைங்களா? எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எடுத்தாலும் சந்தோஷம். இது ஒய் ஈக்குவல் டு 0. இந்த பேராபோலா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஏரியா எழுதுங்க சார், ஃபார்முலா எழுதுங்க சார். ஏரியாக்கான ஃபார்முலா என்ன சார், ஏரியா ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் ஏ டு பி அப்பர் ஃபங்க்ஷன் இல்லை அப்பர் கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ், லோவர் கர்வ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். அப்போ மினிமம் பாயிண்ட் என்ன சார்,
-2. இங்கே எக்ஸ் தான் பார்க்குறோம், எக்ஸுக்கு தான் நம்ம பாயிண்ட் தேவை. அப்போ எக்ஸோட மினிமம் பாயிண்ட் -2, மேக்ஸிமம் பாயிண்ட் +2. எஃப் ஆஃப் எக்ஸோட கர்வ் என்ன சார்? அப்பர் கர்வ். ஸோ மேலக்கூடிய கர்வ் என்ன சார்? 0, அதாவது y = 0. அப்போ 0 மைனஸ் லோவர் கர்வ் என்ன சார்? x² - 4 பிராக்கெட்டுக்குள்ள வேணா போட்டுங்க. x² - 4 இன்டு dx இல்லைங்களா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்டகிரல் -2 to +2. இந்த மைனஸ் உள்ள தள்ளுங்க சார், என்ன ஆகுதுன்னு பாருங்க. இடத்த மாற்றி எழுதிக்கலாம். அப்போ 4 முன்னாடி போட்டுக்கலாம், x² பின்னாடி எழுதிக்கலாம். 4 முன்னாடி போட்டுக்கலாம், x² பின்னாடி எழுதிக்கலாம் இன்டு dx. சரிங்களா? இது அப்படியே இன்டகிரேட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம இன்டகிரேஷனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணாலும் சரி. அது என்ன சார் ப்ராப்பர்ட்டின்னா, இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வலாக இருக்கு. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இல்லைங்களா? இல்லை நம்ம டேரெக்டாக போகிற மாதிரி தான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வல் சிம்மெட்ரிக்காக இருக்குது. அது என்ன சார் சிம்மெட்ரிக் இன்டர்வல்னா, நெகட்டிவ்ல இருந்து சேம் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல் சொல்லுவோம். அப்போ இன்டர்வல் சிம்மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஆட் அண்ட் ஈவன் செக் பண்ணுவோம், ஆடு ஆர் ஈவன் செக் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக -x போட்டோன்னா அதே ஃபங்க்ஷன் தான் சார் கிடைக்கும், ஆனால் மைனஸ் கூட வரும். அதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக -x போடுவோம், அதே ஃபங்க்ஷன் தான் சார் கிடைக்கும், சிம்பிளில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஆடு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா -a2 + a f of x dxோட வேல்யூ 0 ஆடாக இருந்துச்சுன்னா. அதுவே ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா -a2 + a f of x dxோட வேல்யூ 2 × 0 to a f of x dx இல்லைங்களா? சம்டைம்ஸ் கேட்கலாம், இது சிம்பிள் தானே சார், நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், போட்டுக்கலாம். சில நேரங்களில் கடினமான சம்ஸ் வரும்போது நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் பார்க்கணும். என்ன சார் கொடுத்துருக்கோம்? ஃபங்க்ஷன் f of xக்கான வேல்யூ 4 - x² கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -x போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4 - -x². அப்போ என்ன சார் கிடைக்கும்? அதே ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். அப்போ கிளியர்லி இது என்ன ஃபங்க்ஷன் சார்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ இது 2 டைம்ஸ் half of the interval 0 to a 4 - x² dx போட்டுக்கலாம் இல்லைங்களா? 2 டைம்ஸ் half of the interval. அப்போ இது என்ன பாருங்க சார், 2 சாரி இந்த ஏக்கு பதில் என்ன சார் இருக்கு? 2 இருக்கு. நான் ஏனுக்கு ஏன்னு போட்டேன். ஸோ ஏக்கு பதிலாக 2. அப்போ 4 × dx தென் x² × dx. 4ன்றது கான்ஸ்டன்ட், அது கூட வேரியபிள் x வரும். -x²க்கான வேல்யூ என்ன சார்? x³ / 3. லிமிட் என்ன சார்? 0 to 2. அப்போ 2 அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன ஆகுதுன்னு பாருங்க. 4 × 2 -2³ / 3. லோவர் லிமிட் போட்டால் ஃபுல்லாக 0 வேண்டியதே இல்லை சார். அப்போ 2 × 4 × 2னா 8 -2³ னா 8 / 3. அப்போ என்ன கிடைக்கணும் பாருங்க சார், ரெண்டுலேயுமே 8 காமனாக இருக்குது. அப்போ 2 × 8 காமனாக இருக்குது. அப்போ 1 - 1/3 இல்லைங்களா? இப்போ உள்ள நிச்சயம் எடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 16 ஆயிரும். ஸோ 3 - 1/3 ஆகும். அப்போ 3 - 1 என்ன சார் ஆகும்? 16. 3 - 1 2/3 இல்லைங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் கிடைக்கும்? 32 / 3² யூனிட்ஸ் சொல்லுவோம். ஏன்னா இது ஏரியா இல்லையா, அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு தேவையான ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா 32/3² யூனிட்ஸ். இல்லை சார் நான் இந்த ஆட் ஈவன்லாம் போட மாட்டேன், டேரெக்டாக போடலான்னா போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சில நேரங்கள் கடினமான சம்ஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.